எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டுல, சாரி. ஆக்சுவலாக உடம்பு சரியில்லாமச்சு, ப்ளஸ் எங்கேயும் பயணங்கள் பண்ண முடியல, ஆஃபீஸில் ஒர்க்கும் அதிகமாகிடுச்சு, அதை போட முடியல. வைரல் ஃபீவர் ஒரு 10 நாள் இப்போ தான் கற்று அடிக்கிற வேலை மீண்டு வந்துட்டுருக்கோம். சரி, இன்னைக்கு சண்டே அப்படியே ஃப்ரீயாக கொரட்டூர் பார்க் போகலாம் அப்படின்னு பாப்பா கூப்பிடுச்சு. அதை வெளில போய் போகலாமா? இப்படி ஜாலியாக வாங்க போயிட்டு கொரட்டூரில் சின்ன இது பாருங்க, நம்ம ஸ்டார் போன வருஷம் ஸ்டார் தான் ஞாபகம் இருக்குல்ல, அதை தான் கட்டியிருக்கோம். சரி போகலாம்டா தங்க. பாருங்க ஷைனிமா பார்க்குக்கு ரெடி ஆகிட்டாங்க. ஷைனி பார்க்கு ரெடியா? எட்டி பார்க்காத செல்லக்குட்டி. சரி போகலாமா? நட இறங்க போகலாம் ஃப்ரெண்ட்ஸ். பால் ஃப்ளைட் எங்கே ஃப்ளைட்டு? ஓகே சரிண்ணா. கீழே நல்லி டெய்லி ஒரு கீழே நல்லி வந்து அது மட்டும் மகிழ்ச்சி வந்துட்டு இருக்கோம். அப்படியே சாப்பிட்டு ப்ரஷ் பண்ணி வாஷ் பண்ணி இது வருங்க நம்ம புல்லட்டு. ஞாபகம் இருக்கா? நம்ம இதெல்லாம் போகணுமே, கடக்கணும், திருவள்ளங்காடு, அதெல்லாம் போகணும். ஞாபகம் இருக்குங்களா? இந்த வாட்டை பைக்கை வச்சு தான் அவ்வளோ தூரம் நம்ம பயணம் பண்ணோம். லாங் ரைடு ஒரு வாட்டி போனோம், நானும் ஷைனிலாம். ஞாபகம் இருக்கா? அந்த வீடியோ நான் லிங்க் பண்ணுறேன், கீழே லிங்க் தரேன். என்ன செல்லப்பட்டு எங்கே போகிறேன் இன்னைக்கு? எங்கே போகிறேன் அப்படி நானே வாங்க தான் எங்கள் ஏரியா கொரட்டூர். நாங்கள் இருக்கிற ஏரியா ஏன்னா கொரட்டூரில் வந்து எபினேசர் ஸ்கூல் அப்படின்னு இருக்கும். எபினேசர் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், அது ஒரு ஃபேமஸான ஸ்கூலு. அது பக்கத்தில் தான் நாங்கள் இருக்கோம். பக்கத்தில் ஒரு சின்ன பார்க் இருக்கும், அது பக்கத்தில் ஒரு ரோடு. இங்கே பாருங்க, குமாரசாமி நகர், இந்த தெரு. இந்த வீடு பாருங்க, இவர் திரு சார் இருக்கார்ல, அவரோட வீடு. இந்த ஸ்டார் இருக்குல்ல, அந்த வீடு அதுக்கு தினேஷன் சாரோட வீடு. ஷைனிமா ஓட்டாங்க பார்க்க பக்கத்தில். இது வந்து பெருநகர சென்னை மாநகராட்சி தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் கொரட்டூர் சின்ன பார்க்குன்னு சொல்லுவாங்க. அப்பப்போ வந்து பாப்பா கூட்டணும் வரும். கொசு பயங்கரமாக இருக்கும், நல்லா இருக்கும், புதுப்பிச்சிருக்கிறாங்க பாருங்க. உள்ள வந்து சின்ன ஒரு ஆரம்ப சுகாதார நிலையம் இருக்கு பாருங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் பரவாயில்ல. பேபி வா, இப்படி வா. வாடி வா. ஏய் சூப்பர். என்ன பால் அது பேரு? இது வந்து ஆக்சுவலாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து பாருங்க, இந்த ஷட்டில் விளையாடுவாங்க, பேட்மிண்டன் ஷட்டில், அதுக்காக புதுசாக ரெடி பண்ணியிருக்காங்க கொரட்டூர் பார்க்கு. அது ஆக்சுவலாக லாக் பண்ணி வச்சுருக்காங்க, கேட்டால் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம கையில் பாருங்க, இப்போது லைட்டிங் கம்மியாயிடுச்சு, அதனால தெரியவே இல்லையா. அவங்க லாக் பண்ணி வச்சுருக்காங்க, கேட்டால் சாவி கொடுப்பாங்க. உள்ள அந்த நிர்வாகம் இருக்கும், எல்லாமே பிரிச்சுக்காங்க. எங்கள் பாப்பா இதெல்லாம் பண்ணுவாங்க பாருங்க, ஒவ்வொன்றும் ஒன்றுக்கும் ஹைட்டு எட்டாது. ஷைனிமா, ஷைனி அம்மா அப்படி போகலாம். நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம்? இதெல்லாம் வந்து பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த எல்லா பார்க்லையும் இருக்கிறது தான். வேணாம் அது காலுக்கு என்ன தங்கம் அது? என்ன தங்கம் அது? இல்லை அப்புறம் அக்கா பாரு, ஹாய் சொல்லாத்த உட்காருயா. தேங்க்யூ. இது பாருங்க, நீஞ்சல் உட்கார வச்சுட்டோம் பார்ப்போம். ஆனால் என்னென்னா ஒரே விஷயம் வந்து கொசு பயங்கரமாக இருக்குது. நல்லா இருக்கு, பட் நான் அடிக்கடி வர்றதில்ல. கொசு பிடிச்சி பக்கத்தில் வந்து கொசு இருக்காது, பட் ஈவினிங் வந்து கொசு இருக்கும். அடிக்கடி வர்றதில்ல. எங்கே தங்கம்? ஓகே, பாப்பாவுக்கு இந்த இடம் ரொம்ப பிடிச்ச இடம். இது நிறைய விளையாடுவாங்க இந்த இடத்துல. ஊஞ்சல் கழட்டிட்டாங்கம்மா. ஆமாம், எல்லாமே ரெனோவேஷன் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரெனோவேஷன் பண்ணுறதுனால எல்லாமே கழட்டி வச்சிருக்காங்க, அதனால இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். நல்லா ரெனோவேட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். கொரட்டூர் பார்க், இது கொரட்டூர் வந்து 2 பார்க் இருக்குது. இது வந்து சின்ன பார்க்கு, இன்னொரு பார்க் வந்து பெரிய பார்க் இருக்குது. அது வந்து அங்கே இருக்குது. இது எபினேசர் ஸ்கூல் பக்கத்தில். எங்கடா போகிற தங்கம்? இப்படி போறியா? ஏய் சூப்பர். பாருங்களேன், விட்டு ஓடுறாங்க. ஆக்சுவலாக வந்து உடற்பயிற்சி தான் ரொம்ப முக்கியம். உடற்பயிற்சி ரொம்ப முக்கியம். ஏன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இந்த காலத்தில் வந்து இந்த நவீன வாழ்க்கை முறை இருக்குங்களா, அதில் வந்து உடற்பயிற்சியே இல்லாமல்
சீக்கிரம் நொஞ்சு ஆகிட்டு இருக்காங்க. நீண்ட காலம் வாழணுமா உடல் உழைக்கணும். எங்கள் ஐயா தான் சொல்லுவார், நீண்ட காலம் வாழணுமா நிறைய உடல் உழைக்கணும், இப்போ சொந்த காலில் நீங்கள் இருக்கணும், நடக்கணும், இந்த மாதிரிலாம் சொல்லுவார். அப்படி இருக்கணும்னா நிறைய ப்ரோட்டீன் எடுத்துக்கணும், அதோட சேர்த்து உடல் உழைப்பு இருக்கணும். உடல் உழைப்புனா உடற்பயிற்சியாக இருக்கலாம், இல்லைன்னா ஏதாவது உடல் உழைப்புக்கு இருக்கிற வேலையாக இருக்கலாம். அதனால் வந்து நம்ம சென்னையிலே பார்த்திங்கன்னா புது புது பாக்ஸ்லாம் வந்து நிறைய ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நான் முன்னெல்லாம் பயங்கரமாக அந்த வில்லேஜ்லலாம் வந்து நிறைய அட்வென்ச்சர் பண்ணுவேன். நிறைய நான் மலைகள் இருக்கிற இடங்களில் தான் வாழ்ந்தால, அதனால் நிறைய அட்வென்ச்சர் பண்ணுவேன். நிறைய சாகசங்கள், மலை ஏறுறது, நிறைய வந்து ஒரு டஃப் கையாக இருப்பேன். நான் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 இயர்ஸாக வந்து சென்னைக்கு வந்துட்டோன்றது இல்லை, இந்த லைஃப் ஸ்டைலுன்றது இருக்குங்களா, ஒரு ஜாப்பு, நம்ம இருக்கிற ப்ரொஃபஷன், இந்த லைஃப் ஸ்டைலில் வந்து சுத்தமாக எதுவும் பண்ண முடிய மாட்டேங்குது. அதுதான் ஒரு வருத்தமான விஷயம். பக்கத்தில் பார்க் இருந்தாலும் ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறோம். இனிமேல் வந்து எப்படியும் வந்து இந்த நியூ இயர் வருது இல்லைங்களா, 2026 புது வருஷத்துலேருந்து ஒரு ரெசல்யூஷன் கம்ப்ளீட்டாக ஃபிட்னஸ்க்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கலான்ட்டு இருக்கோம். எங்கடா போகிற தங்க திரும்ப? எல்லாம் பாருங்கள், நல்லா மண் இருக்குது, நல்லா பசங்க விளையாடுறதுக்கு. ஏன்னா மழை பெஞ்சு ஈரமாக இருக்குது. எப்படி வாடா போகலாம். ஷைனி கீழே உட்காட்டாங்க விளையாடுறதுக்கு. ஷைனி அங்கே பாரு, டேடி பாரு. என்ன இது கேப் இப்படி போட்டிருக்கேன்? இரு ஒரு நிமிஷம் இருத்தாங்க. இரு கேப் ரெடி பண்ணுறேன். ஓகே, வெரி குட். போலாம் வா தங்க. போதும்டா, மம்மி கூப்பிடுறாங்க, வா. இப்படி வா, நான் டேடி இங்கே உட்காடுறேன்னு இப்போ விளையாடுறியா? இப்போ கொஞ்ச நேரம் விளையாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பேன். என்ன பண்ணுறது? இதெல்லாம் என்ன தெரியுங்களா, ஒரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். அதாவது நம்ம ஜிப்சி ட்ராவல் அண்ட் அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு குரூப். நம்மளாம் வந்து மக்களை வந்து அட்வென்ச்சர் கூப்பிட்டு போயிட்டே இருப்பேன் இல்லைங்களா. யாராவது எந்தூசியாஸ்ட் இருக்காங்க, அது கூட வரணும்னு சொல்லிட்டு அவங்களை கூப்பிட்டு போயிட்டே இருப்பேன் இல்லையா. அதை பேஸ் பண்ணி ஒரு குரூப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் ஆட் பண்ணிகிட்டு இருக்கேன் மக்களை. ஸோ அடிக்கடி நாங்கள் சேட் பண்ணிவிட்டு அது நெக்ஸ்ட் எங்கே போகிறது அதெல்லாம் பிளான் பண்ணிகிட்ருப்போம். பார்க்கலாம். நிறைய வந்து நமக்கு வந்து பேசிக்காக பிடிச்சது வந்து இயற்கை தான். நேச்சர் ரொம்ப பிடிக்கும். அந்த நேச்சரை எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதும் நேச்சரில் அட்வென்ச்சர் பண்ணுறதும் ரொம்ப பிடிக்கும். அதை வந்து ஒரு ஹாபியாக க்ரியேட் பண்ணிக்கிட்டு அதை வந்து அதில் வந்து ஒரு மீடியாவில் அதை நம்ம வந்து சோஷியல் மீடியாவில் போடுறது, இது ஒரு வழக்கம், லைஃப் ஸ்டைலு. அதுலேயே நம்ம லைஃப் ஸ்டைலும் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்றோம். ஸோ ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டால், சாரி மன்னிக்கணும். இனிமேல் கண்டினியூஸாக வீடியோ போடுவோம். அதே மாதிரி புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் மீட் ஆயிருக்காங்க. அவங்களாம் வந்து சேர்ந்து வீடியோ பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஃப்ரெண்ட்ஸு எல்லோரும் சேர்ந்து வீடியோ பண்ணுவோம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க, அவங்களெல்லாம் பார்க்கணுன்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கண்டிப்பாக நம்ம மீட் பண்ணுவோம். அதனால் வீட்டுக்கு போகிறோம். பாப்பா சும்மா விளையாட வைக்கலான்ட்டு வந்தேன். பயங்கரமாக கொசு பிச்சு எடுக்குது பாருங்களா. பாருங்க, பாப்பா விளையாடுறாங்க. சரி, நீங்கள் பாரு, ஹாய் சொல்லு. வந்து இங்கே வந்து சொல்லுவா, கேமரா சொல்லுவா. இங்கே வா பிபி, இங்கே வா. பிபி ஒரே ஹாய் சொல்லிட்டு போயிடுறா. என்னது இது? எடுத்துட்டா பார்க்கலாம். ஏதோ எடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ், என்னதுன்னு தெரியல. என்னது? காட்டு, கேமராவில் காட்டு. என்னது அது? பாதாம் காயா? பாதாம் செடி இருக்கு. ஆக்சுவலாக பாதாம் செடி நல்ல ஒரு நிழல், எங்கேயாவது உங்களோட ப்ராப்பர்ட்டிலேயோ உங்களோட வீடோ இல்லை எங்கேனாலும் நல்ல நிழல் வேணும்னா பாதாம் செடி வைங்க. செம்ம. அந்த இலை வந்து அகலகலமாக இருக்கிறதுனால நல்லா நிழல் படம். இங்கே இருக்குது இந்த பார்க்கில் செம்மையான நிழல். நான் வந்து பெங்களூரில் ஹெச்எஸ்ல வேலை செஞ்சுட்டு இருந்தேங்களா. அப்போ வந்து நாங்கள் வந்து சேர்ந்து ஒரு எங்கள் டீம், அதாவது நாங்கள் இந்த QAT டீம்னு சொல்லுவோம், குவாலிட்டி அசூரன்ஸ் டீம், அந்த டீம் எல்லாம் சேர்ந்துட்டு ஒரு ரெசார்ட்டுக்கு போனோம். அந்த ரெசார்ட் பேர் என்னன்னா, ஐயோ மறந்துட்டேனே, கோல்டன் ரெசார்ட்டா? நான் அப்புறம் சொல்கிறேன், சாரி. நான் இல்லை, இதில் போடுறேன், டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன். பெங்களூருக்கு அவுட்டரில் கொஞ்சம் வெளியில் அது. அந்த ரெசார்ட்டுக்கு போனால் நல்ல ப்ராப்பர்ட்டி, சூப்பராக இருந்துச்சு. அந்த ப்ராப்பர்ட்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்விம்மிங் பூல், அழகாக ஒரு ஸ்விம்மிங் பூலு. அந்த ஸ்விம்மிங் பூல் எப்படியும் ஸ்விம்மிங் பூல்னால் அதோட எட்ஜஸ்லாம் வந்து இந்த மாதிரி டைல், இங்கே கீழே இருக்கு பாருங்க, இந்த மாதிரி டைல்ஸ், ரெட் கலர் டைல், அந்த மாதிரி டைல்ஸ் போட்டிருப்பாங்க ஒரு கொஞ்சம் தூரத்துக்கு. அந்த டைல்ஸ், அதாவது அதை சுற்றி அந்த பேமெண்ட் மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மண் இருக்கும், ஏதாவது இருக்கும், ஒரு இல்லை சிமெண்ட் தரையில் ஏதோ இருக்கும். அந்த ஸ்விம்மிங் பூலு, அதோட ஸ்விம்மிங் பூல் கரையில் அந்த இதெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த ட்ரெஸ் மற்ற இதெல்லாம் இருக்கும். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்விம்மிங் பூலில்
ஒரு அழகான அந்த எட்ஜில் அந்த டைல்ஸ் முடிச்சு அந்த எட்ஜில் ஒரு பெரிய ஒரு இந்த மரம், அதான் பாதாம் மரம். அது ஒரு ப்ராப்பர்ட்டி, அது ஒரு அக்ரிகல்ச்சர் ப்ராப்பர்ட்டி போல இருக்குது. அதை வந்து ஒரு ரெசார்ட்டை கன்வெர்ட் பண்ணியிருக்கிறாங்க. செம்மையாக இருக்குது அந்த பாதாம் மரத்துக்கு. அது அடியில் உட்காந்துக்கிட்டு செம்மையாக இருந்துச்சு. அந்த அந்த ஃபோட்டோஸ் நான் வேணால் ஷேர் பண்ணுறேன், இந்த இதில் அட்டாச் பண்ணுறேன் பாருங்கள். அதெல்லாம் ஒரு கனவு, இந்த மாதிரிலாம் இருக்குது. இப்படிலாம் சும்மா ஒரு ட்ரீமி லைஃப் ஸ்டைலுக்கு அதெல்லாம் ஒரு கனவு. பட் எதுவாக இருந்தாலும் ட்ரீமின்னா நாட் லக்ஸரி, நாட் எப்படி சொல்கிறது, தேவையில்லாத ஆடம்பரங்கள் இல்லை, நேச்சரோட கனெக்ட் பண்ணுறது இருந்தால் நமக்கு எல்லாமே. நேச்சர் நேச்சர் நேச்சர், ஐ லவ் நேச்சர். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பேசிட்டேன், ரொம்ப முகப்பட்ட சாரி. நம்ம வேணா போகலாம். வாழ்த்தங்க. ஓ சுற்றுறீங்களா? ஓகே, சுற்றுறாங்க ஃப்ரெண்ட்ஸ், சர்க்கிள் சுற்றுறாங்க. ஓஹோ 8 போடுறாங்க. ஒன்று போகலாம், க்ளோஸ் பண்ணிட்டு போனோம். போங்க சிஸ்டர். அப்படியா? ஓகே. இது உடம்பு சரியில்லையா, அதனால சளி பிடிச்சிடும், ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது. எங்கள் பாப்பா வேற அந்த கேப்பை கழட்டி போட்டுடுறாங்க. சரி அவ்வளோ திருப்பி கூட்டு வந்துட்டேன். பாருங்க, இதுவா நான் இருக்கிற ஏரியா. இந்த 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 இப்படி மெயின் அந்த பார்க் போனோம்ல, பார்க் போகிற இடத்துல ரைட் சைடில் லிவிங்ஸ்டன் சாரோட வீடு இங்கே தான் இருக்காங்க. அவங்க வாடகை சொந்த வீடு வாங்கிட்டாங்கன்னு நினைக்கிறாங்க. பாருங்களா, ரொம்ப அட்டாச் ஆயிடுச்சு எங்களோட. டப்பா வண்டி தான், பழைய வண்டி. இதை வச்சுக்கிட்டு நாங்கள் எங்கெங்கே போயிருக்கோம். ஒரு லாங் ரைடெலாம், ஃபேமிலி லாங் ரைடெலாம் அடித்தோம். இப்போ ஃபினான்ஷியலாக ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறோம். பேசாமல் கைவிட்டுலாமான்னு யோசிச்சுக்கிறோம். ஃபினான்ஷியலான்னு இல்லை, சென்னையில் என்ஃபீல்டு ஓட்டுறதுக்கு ஓட்டுறேன், இருந்தாலும் வந்து டிராஃபிக்கில் ஏதாவது ஸ்கூட்டர் மாதிரி ஓட்டலாமா அப்படின்னு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். உங்களுக்கு கஷ்டமும் கொஞ்சம் அதிகமாகிடுச்சு லைஃப்பில். கர்த்தரோட கிருபை எங்கள் மேலே இருக்கும் அப்படின்னு விசுவாசிக்கிறோம். சீக்கிரமாக நாங்கள் கஷ்டத்தில் இருந்ததெல்லாம் வெளியில் வந்து நல்வாழ் வாழ்வோம். அதுக்கப்புறம் திரும்ப வந்து ஒரு இந்த ஜாப் இந்த மாதிரிலாம் ஒரு ரேட் ரேஸில் மாட்டிக்காமல் போயிட்டு நல்லா ட்ராவல் பண்ணி வாழணும், லாங் ரைட்ஸ் பண்ணி வாழணும். அது வரைக்கும் விற்காமல் வச்சுட்டு இருந்தால் அதுக்கப்புறம் வந்து ஹாப்பியாக லைஃப் ட்ராவல் பண்ணி வாழலாம். ஓப்பன் பண்ணுறதாங்க வந்துட்டோம். அறியல, ஏறு சூப்பர். பாத்தீங்களா எங்க பாப்பா ஏறுறாங்க, எவ்வளோ படிக்கட்டு. வெரி குட். அப்படிதான் கொஞ்சம் ஒப்பே தொட்டா போகும். கெத்து அப்பா. வீடெல்லாம் ஒரு வில்லேஜா இருக்கும். சாரி, தெரியுதா? இது வந்து அந்த பெட்ஷீட்டு வீட்டுக்கு முன்னாடி கட்டியிருந்தோம். ஏன்னா முன்னாடி ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க, அந்த சிமெண்ட்லாம் வந்துட்டே இருக்கும் வீட்டுக்குள்ள டைரெக்டாக. அதில் இது வந்து புடையில வந்து ஊஞ்சல், பாப்பா வந்து டெய்லி விளையாடுவாங்க, அதில் படுத்துப்பாங்க பாருங்க. என்னன்னால இந்த புடையில ஊஞ்சல் கட்டுறதே ஒரு பாசம், ஒரு கனெக்டான விஷயம் இல்லை. அம்மாவோட சேலை அதில் கட்டுறது இல்லை, அம்மாவோட சேலையோ இல்லை பாட்டியோட சேலையோ கட்டுவாங்க. ரொம்ப ஒரு நல்லா சின்ன வயசுல இந்த மாதிரி இருக்குலாம் வாழ்ந்து. கட்டி போட்டால் குட்டி போடும் செடி இருக்குல்ல, அது பாருங்க பூ விட்டுருக்கு. வா அம்மா ஒரு நிமிஷம் உச்ச பண்ண. ரெண்டு மிளகா தெரியுதா, நல்லா பிஞ்சா இருக்கு. இங்க ஒண்ணு இருக்கு பாரு. ஆட்டாதரா செல்லக்குட்டி, ஆட்டாதரா ப்ளீஸ். ஓகே எடுத்தாச்சு. ஓர போகக்கூடாதுமா, சோத்தோரம் வீட்டுக்கு வந்துட்டோம். ஒரே பனி பாருங்களேன். இது என்னோட ஃபேவரட்டான பிளேஸ், தெரியுதா? இருங்க இன்னும் கொஞ்சம். இது வந்து டேபிள், இந்த பக்கம் திருப்பினா ஃப்ரிட்ஜ் இருக்கும். இது சேர் மேலே உட்காந்துட்டு இருக்கேன். பின்னாடி புக்ஸு, பைபிள் எல்லாம் இருக்கும், தெரியுதா? இந்த இடத்துல உட்காந்து எழுதுவேன். கிறிஸ்மஸ் ட்ரீ, அவ்வளோதான். புக்ஸ் எல்லாம் ரீசெண்டாக சில புக்ஸ் எல்லாம் வாங்கினேன், நான் சொல்கிறேன். நெக்ஸ்ட் புக்ஸு ஷார்ட்ஸ் போடுவேன்ல அப்போ சொல்கிறேன். அவ்வளோதான். கூட சீக்கிரத்தில் பயணங்கள் போடுவோம். இன்னொரு பிரதர் கேட்டிருக்கிறாரு, நம்ம கொலாப் போடலாம் பிரதர் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கண்டிப்பாக நல்ல ஒரு சூப்பரான ஒரு அட்வென்ச்சர் வந்து கூட சீக்கிரத்தில் போடுவோம், ஓகேங்களா? இப்போ மேரேஜ் ஒன்று இருக்குது அக்கா பொண்ணுது, அதை முடிச்சுட்டு வந்துட்டு அந்த ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு
நியூ இயர்லேருந்து புது புது அட்வென்ச்சர்ஸாக நமக்கு போடுவோம், நிறைய அட்வென்ச்சர் பண்ணுவோம். அது வரைக்கும் உங்களோட விடைபெற்றுக் கொள்கிறேன். என்றும் அன்புடன் உங்கள் ஜிப்சி கமல். பாய்.